4.5 lakhs 2 HP பம்புனுடைய காஸ்ட். அவங்க ஒன்லி 30,000 தான் பே பண்ணாங்க பஞ்சாப்ல இருக்காங்க. அவங்களுக்கு ரெண்டு கவர்மெண்ட், அந்த பஞ்சாப் கவர்மெண்ட் ஒரு சப்சிடி, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சப்சிடி. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். ஒரு வீட்டுக்கும் ஒரு பம்பிங் சிஸ்டம் வாங்கிட்டாங்க எல்லாமே. ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபேமிலியில் அண்ணன் தம்பி 3, ஏன்னா பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலியில் 5 பம்பு, ஒரு சைட்டில் போனீங்கன்னா 5 பம்பு பக்கத்தில் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. நிறைய பிக்சர்ஸ் இருக்குது, நம்ம வெப்சைட்டில் போனால் நீங்கள் பார்க்கலாம். சன்லைட் ஃபீச்சர் அதில் வெப்சைட்டில் போனீங்கன்னா ஆமாம் இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் போனீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. பம்பிங் சிஸ்டம் போனாலே உங்களுக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் பம்ப் மேக்ஸிமம் வந்து 7 மீட்டர் செக்ஷனு, 7 மீட்டர் டெலிவரி. இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த சர்ஃபேஸ் பம்ப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துல வந்து ஃப்ளோட்டிங் டைப் வந்து பம்பு பண்ணிடணும். ஃப்ளோட்டிங் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செக்ஷன் வந்து 0 ஆகிடும், ஏன்னா பம்ப் வந்து அப்படியே தண்ணியில் மிதந்து இருக்கும். ஸோ டெலிவரி வந்து நம்ம 15 மீட்டர்ஸ் வரலும் யூஸ் பண்ணிக்கலாம். 15 மீட்டர்ஸ்க்கு மேலே மேக்ஸிமம் 10 மீட்டர்ஸ் எடுத்து ஹரிசாண்டல் வந்து அப் டு 1 கிலோமீட்டர் வரலும் பண்ணிருது. ஆனால் அந்த பம்பு நாங்கள் அதுவும் இப்போ நல்ல சூப்பரான பம்பு. இந்த பம்பை விட அது அவுட்புட் அதிகமாக வரும். 2.5 இன்ச் ப்ரெஷரு, தண்ணி பயங்கர ப்ரெஷராக வரும். பட் ஆனால் அந்த பம்பினுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ அந்த ரோட்டோமேக்கில் வந்து அந்த பார்ட்ஸ்லாம் கிடைக்கிறதில்ல. இந்த மெக்கானிக்கல் சீலு ஒன்ஸ் வந்து பம்பு வந்து 1 வருஷம் வேலை செய்யுது, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒயிண்டிங் அதெல்லாம் போச்சுன்னா ஒன்ஸ் ஒரு டைம் சர்வீஸ் பண்ணாலுமே அந்த பம்பினுடைய எஃபிஷியன்சி போயிடுது. அதெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணோம். இப்போ பம்பினுடைய ப்ரைஸும் அதிகமாகிட்டு. ஒரு 2 HP பம்பை வந்து நியர்லி 60,000 to 70,000 ருபீஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இந்த பம்பு வந்து பெஸ்ட்டு, ரெண்டுத்துலேயும் ஒர்க் பண்ணோம். அதுவும் சம்மர்சிபிள் பம்பு. அதெல்லாம் நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ தான் ப்ரமோட் பண்ணிட்டு. இது ஒரு 2-3 வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 7 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இன்னொரு பம்பு ஒன்று வச்சிருக்காங்க, அது இன்ஸ்டால் பண்ணி நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆகுது. எந்த பிரச்சனையும் இல்லையே. நம்ம அதை போய்ட்டு பார்க்கலாம். கண்டினியூஸாக எத்தனை ஹவர்ஸ் ஓடும்? மார்னிங் 8 மணிலேருந்து நீங்கள் ஆஃப் பண்ண கூட தேவையில்ல, பம்பு ஆட்டோமேட்டிக்காக அதை பம்பு கொண்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பம்பில் வந்து ஒரு சென்சார் ஒன்று வச்சிருப்பாங்க, லைக் ட்ரை ரன்னிங் ப்ரொடெக்ஷன் மாதிரி. இப்போ அது என்ன ஆகும்னா வாட்டர் லெவல் வந்து ஒன்ஸ் அந்த சென்சாரை டச் பண்ணால் தான் பம்ப் ஆன் ஆகும். வாட்டர் லெவல் அதை விட கீழே போச்சுன்னா பம்ப் ஆஃப் ஆகிடும். அப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா பம்பே இட் செல்ஃப் அது வந்து ஆன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். தண்ணி இருந்துச்சுன்னா வேலை செய்யும், எல்லாம் வேலை செய்யும். அதில் ப்ராப்பரான ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. லைக் லோ வோல்ட்டு ஹை வோல்ட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு. எல்லா ஆர்பிஎம் எல்லாமே உள்ளே பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் சூப்பரான பம்பு. மேனுவலாக ஆன் பண்ணி எதுவுமே பண்ண தேவையில்ல நீங்கள் காலையில். பட் இருந்தாலும் டெய்லி ஆஃப் பண்ணுறது நல்லது. நம்ம இவ்வளோ அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2.2 lakhs போட்டு இப்போ இந்த பம்பினுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து 2000 watts போட்டுட்டு பைப் லைனு பம்பு இன்சுலேஷன் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 2.3 lakhs வரும் உங்களுக்கு. இதான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான், வேறு எதுவும் பண்ண தேவை. இன்கேஸ் நீங்கள் வந்து லைட்டிங் சிஸ்டம் எதனா வீட்டில் யூஸ் பண்ணோன்னா லைக் தேர் வில் பி சம் சேஞ்சஸ் வச்சு அது மூலிமா நாங்கள் டிஃப்ரெண்ட் ஒயரிங் பண்ணுவோம். உங்களுடைய வோல்ட் வந்து என்ன வோல்ட்டு 1 kilowatt வைக்க போகிறீங்களா இல்லை 2 kilowatt வைக்க போகிறீங்களா அதை பார்த்து நம்ம வோல்டேஜ் ஒயரிங் வந்து சேஞ்சஸ் பண்ணுவோம். லைக் எத்தனை பேனல் சீரிஸ் எத்தனை பேன் பேரல் அது மாதிரி. மொபைல் நம்பர் கொடுங்க. நான் கொடுக்குறேங்க. ஒரு சைடு ஃப்ளாட் ஆகிக்கலாங்களா? நீங்கள் இந்த பக்கம் வந்துடுங்க, சொல்ல முடியும். ஏன்னா இது பழைய சிஸ்டம், இது எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகும். நீங்களே வந்துடுங்க. ஓகேங்களா? ஓகே. பம்ப் ஆஃப் பண்ணிட்டுங்களா? ஏன்னா இப்போ மழை பெஞ்சாலும் யூஸ் பண்ணாதீங்க. இன்னொரு பம்ப் வச்சுருக்காங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் ஆகுது அந்த பம்ப்.